இன்னைக்கு இருக்க ஓட்டு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா அடி மட்டத்தில் இருக்கும். 3வது பிளேஸ் 2வது பிளேஸ்ல இருக்கும். எப்போ அவர் நம்பர் 1ல வந்து எப்போ அவர் சிஎம் ஆகுது? இவ்வளோ எதிர்பார்ப்பு பார்த்தீங்களா? அவர் கேட்கறது என்னன்னா, எப்போ நீங்க சிஎம் ஆவீங்கன்னு கேட்குறாரு. அந்த கேள்வி கேட்குற பெருமக்கள் மாதிரி எல்லாரும் வாக்கு செலுத்தினா 26லயே அன்னை முதலமைச்சர் ஆயிடுவேன். அது ஒரு பிரச்சனை இல்லை. இதில் என்னைய பேசும்போது விண்ணூர்தி நிலையங்களை பார்க்கும்போது, தம்பி நீ வரணும், நீ வந்து தான் காப்பாற்று. நானா வர்றதுன்னு அப்படி பேருந்துலையா வர முடியும்? போடணும், நீங்கள் வாக்கு செலுத்தினா தான் வெல்ல முடியும். அது மாற்றம் என்கிறத எல்லார் மனதுக்குள்ளேயும் தோன்றினால் ஒரு நொடியில் மாற்றம் அது வரும். தங்கச்சி, இப்போ ஜனதா விக்தி புரமணா வென்று அனுரா இதுவரை வந்து அங்கே அதிபராக இருக்காப்புல. அவர் 3 விழுக்காடு வச்சுருந்தார். 50க்கு மேற்பட்ட வாக்கு விழுக்காடை பெற்று அதிபராக இருக்காருன்னா கால சூழல். இப்போ இந்த 2 கட்சியும் வேணாம்னு நினைக்கிறவங்க இந்த கோட்பாடு, இந்த பிள்ளை சொல்கிறது சரியாக இருக்க, இவன் வந்தால் நல்லா இருக்கும் போருக்க, நாடும் மக்களும் நிம்மதியாக இருக்க முடியும்னு நினச்சாங்கன்னா நான் வென்ற போகிறேன். அவ்வளோதான். அடுத்த கேள்வி திரையில் வருது. அண்ணனாலே வியப்பு தான். அண்ணனை பார்த்து எல்லாமே பார்த்து வீண் தான் பார்க்குறோம். எனக்கு அண்ணன்ட்ட தெரிஞ்சுக்க வரும்பொழுது வந்து அண்ணன் எப்படி நேரத்தை மேலாண்மை செய்கிறாங்க, நேரம் எப்படி பத்துது அப்படின்னு, 24 மணி நேரம் வந்து போதுமானதாக இருக்கா அப்படின்னு. ஏன்னா வந்து வாட்ஸ்அப்பில் பார்க்குறப்ப அண்ணன் எப்போதுமே செய்திகள் அனுப்பிட்டுருப்பாங்க. 3 மணி 4 மணிக்கு கூட செய்தி அனுப்புவாங்க. அந்த மாதிரி வந்து தூங்குறதே எப்போ தூங்குறாங்க, எப்போ படிக்கிறாங்க, எப்படி நேரம் பற்றுது, எப்போ உடற்பயிற்சிக்கு போகிறாங்க அப்படின்னு எனக்கு எல்லாமே அது வியப்பாக இருக்குது. அண்ணன் நேரத்தை எப்படி மேலாண்மை செய்கிறாங்க அப்படின்னு. அது மாதிரி வந்து சமகால செய்திகளை வந்து எல்லாத்துலேயுமே புதுப்பிச்சுக்கிட்டு எல்லாமே அண்ணனுக்கு தெரியும். அப்படி வந்து நேரத்தை அண்ணன் எப்படி மேலாண்மை செய்கிறாங்கங்கிறத எனக்கு பெரிய வியப்பாக இருக்குது. அண்ணன்ட்ட தெரிஞ்சுக்க விரும்புகிறது. அண்ணனோட நேரம் எவ்வளோ முக்கியம்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த சமயத்தில் அண்ணன் வந்து நேரத்தை எப்படி மேலாண்மை செய்கிறாங்க, தம்பிகளாக வந்து அண்ணனோட நேரத்தை வந்து விரயம் செய்யாமல் இருக்க நாங்கள் என்ன பண்ணணும்? இல்லை, இது உங்களுக்கு தெரியும். நேரம் தான் என்னையை மேலாண்மை செய்யுது. நான் வந்து என்னுடைய நேரங்கள் என்கிட்ட இல்லை. இப்போ இதில் எப்படின்னா, ஐயா ரஜினிகாந்த் அவர்களும் நானும் பேசிட்டு இருக்கும்போது, சிமான் நீங்கள் எப்படி இந்த படிக்கிறதுக்கு எப்படி நேரம்னு கேட்டாங்க. இது வந்து அது ஒன்றும் இல்லைங்க, நான் ஒரு 11 மணி 12 மணி அப்படியே எனக்கு உறக்கம் வந்து தூங்கிட்டேன்னா சரியாக 2 மணிக்கு எனக்கு முழிப்பு வரும். அதிலிருந்து ஒரு 2 மணி நேரம் 4 மணி வரைக்கும் படிப்பேன். அப்போ கொஞ்சம் நேரம், அந்த நேரம் தான் அவங்க பார்க்குறது செய்தி இதெல்லாம் போட்டு அப்புறம் படிச்சுட்டு படுப்பேன். 6 மணிக்கு எழுந்து 6 6:30 அது மாதிரி நான் பயிற்சிக்கு போவேங்கய்யா அப்படின்னு. சில நேரம் ரொம்ப அது பண்ணி 2 மணி அல்லது 4 மணி வரைக்கும் தூங்குற மாதிரி வந்துருச்சுன்னா 4லேருந்து 6 மணி வரைக்கும் படிச்சுட்டா அப்படியே தயாராகி பயிற்சிக்கு போயிடுவேங்க. இதாங்க படிக்கிறதுக்குன்னு நேரத்தை தனியாக ஒதுக்கணுன்னா கஷ்டம். எங்கள் ஆள் எப்படி எங்களை சொல்லுவார் பாருங்க. எங்கள் ஆள்னா எங்கள் தலைவர், எழுந்துருங்க, ஓடுங்க, நாம் அடிமைகள், விடுதலையை நோக்கி விரைந்து ஓடுங்க, ஒரு நாள் நாம் நிம்மதியாக உறங்கலாம், யாரும் எழுப்ப மாட்டார்கள் மரணத்திற்கு பிறகும் பாப்ல அப்படின்னா என்ன சொல்கிறாரு, சாகிற வர ஓடுறா, ஏண்டா நீ அடிமைடாங்கிறவள. அதனால இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்க முடியாது. தூக்கம் வரும்போது தூங்கிக்கிற வேண்டியதுதான். இல்லைன்னா அண்ணன் எப்படின்னு ஓய்வுதுன்னா, என்னை பார்க்குற யாராவது இவன் எப்படா, அவன் சொல்லுவான், அண்ணே எப்படின்னு உற்சாகமாகவே இருக்க முடியுது அப்படின்னா, இதய துடிப்பில் வாழ்வனுக்கு கடினம், லட்சிய துடிப்பில் வாழ்ந்தால் சரி. இது அப்போ தான் இயங்க முடியும். அதனால் எனக்கு இருக்கிறது மொழி பற்று, இனப்பற்று இல்லை, மொழி வெறி, இன வெறி. இன்னொரு இனத்தை தாக்கி அழிக்கல, அழிந்து கொண்டிருக்க இனத்தை காக்க. இது 2க்கு வேறுபாடு இருக்குது. அதனால் என் தம்பிக்கு நான் சொல்லுவேன், செல்லமாக சொல்லுவேன், நேர மேலாண்மை எனக்கு இல்லை, நேரம் தான் என்னையை மேலாண்மை செய்து கொண்டு போகுது. என்னடா தங்கச்சி? வேறு கேள்வி இருக்கா? வணக்கம் சார், என்னோட நேம் மணிகண்டன், நான் தேனியிலேருந்து வரேன். சார், எல்ஜிபிடி கம்யூனிட்டியை பற்றி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் உங்கள் கட்சியோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் தெரிஞ்சுக்கலாமா? என்னது? எல்ஜிபிடிக்யூஐஏ, ஓரின சேர்க்கையாளர், அவர்கள மாதிரி இருக்கவங்க. இதுக்கு அண்ணா என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே. ஏன்னா இந்த கம்யூனிட்டியில் அவங்களும் இருக்காங்க, அவங்களையும் சேர்ந்து தான் நம்ம கட்சியை வந்து முன்னெடுத்தணும் இல்லையா? இப்போ திராவிட கட்சிகளாக வந்து அவங்கள முன்னிறுத்திருக்காங்க. உங்கள் கட்சி நிலைப்பாடு என்ன? இல்லை, அவங்க எல்லாத்தையும் முன்னிறுத்துவாங்க, அவங்கள போய் நம்ம சொல்ல முடியாது. இப்போ இயற்கைக்கு முரணானதை நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு இருக்க முடியாது. இப்போ அதில் எனக்கு என்ன சொன்னாலும் பாருங்கள், ஓரின சேர்க்கையை ஆதரிக்கிறாரும்பாங்க, எதிர்த்தா பாருங்கள் எதுக்குறாங்குவாங்க. அது அவரவர் விருப்பம். ஆனால் நான் அதை வந்து என்னுடைய இயக்கம், எங்களுடைய கோட்பாடு அதை ஊக்கப்படுத்தாது.
அது ஓரணி சேர்க்கை மட்டும் சொல்லலை சார். ஐ மீன் டிரான்ஸ்ஜெண்டர் திருநங்கை திருநம்பி அவங்க 2 பேருமே சேர்த்து சொல்கிறேன். திருநங்கைகளே நாங்கள் அங்கீகரிக்கிறோம். எங்கள் கட்சி தமிழ்நாட்டில் ஒரே கட்சி தான் திருநங்கைக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுத்தது. இந்த முறையும் நான் வாய்ப்பு கொடுக்குறேன். அதில் வந்து அது இயற்கையினுடைய மாறுதல், அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதை நம்ம அங்கீகரிக்கிறோம். உடன் பிறந்த தங்கைகளாகவே அங்கீகரிக்கிறோம். எனக்கு தெரிஞ்ச உறவினர்களே இருக்கிறாங்க. இந்த முறையும் நான் தேர்தல் நிற்க ஒரு தங்கைக்கு வாய்ப்பு கொடுக்குறேன். அதை நாங்கள் ஏற்கிறோம், மதிக்கிறோம், போற்றுறோம். வணக்கண்ணே, ஆண்ட்ரூ சென்னையிலேருந்து. இப்போ நீங்கள் தலைவர் தளபதின்னு சொல்லி பேசிட்டு இருந்தீங்க பிரபாகரன் சாரை. ஸோ சீமான் அண்ணன் வந்து பார்த்தாருன்னு சொல்லி மக்கள் பேசுகிறாங்க, பார்க்கலன்னு சில பேசுகிறாங்க. நீங்கள் பார்த்தீங்க, நான் நம்புகிறேன் பர்சனலாக. ஸோ நீங்கள் சாப்பிடும்போது அந்த ஆமக்கறி டேஸ்ட் எப்படின்னு இருந்துச்சு? இப்போ நம்ம சிக்கன் சாப்பிட்ருக்கோம், மட்டன் சாப்பிட்ருக்கோம், இது எப்படின்னு இருந்துச்சு? இங்கேயே ஆமக்கறி கிடைக்குது. அது அவங்க சொல்கிறதுக்கு சொல்கிறாங்க. அது எப்படி இருக்கும்னா, நம்மளுடைய ஈரல் இருக்குல்ல, ஆட்டு ஈரல், அது போல் இருக்கும். செய்கிற விதத்தில் தான் சுவையாக இருக்கும். அது நாங்கள் பண்ணுற மாதிரி உப்பு கறியாக பண்ணணும். மிளகு, இந்த சீரகம், வெங்காயம், அந்த காஞ்ச மிளகாய் போட்டு செய்யும்போது. ரெசிபி சொல்லுங்கள், செய்முறை. அதே நீ இந்த கறியை முதல்ல என்ன பண்ணணும், அந்த ஓடை எடுத்துட்டு நம்ம கறியை வெட்டுற மாதிரி வெட்டிக்கணும். வெட்டிக்கிட்டு முதல்ல கொஞ்சம் உப்பு கறி எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாரு. முதல்ல நீ கொஞ்சம் எண்ணெயை விட்டு மிளகாயை நல்லா, வெங்காயத்தை நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அப்புறம் மிளகாயை போடணும். காஞ்ச மிளகாய் தான் போடணும். போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ இந்த கறியை கொட்டிடணும். கொட்டிட்டு அது அப்படியே வந்த பிறகு உனக்கு தெரியும், அது கொதித்து வரும். அப்போ நீ கொஞ்சோண்டு உப்பு போடணும். அது அளவாக உப்பை பார்த்துட்டு சரியாயிடணுன்னே அது சீரகம் இருக்குல்ல, அதை நசுக்கி போட்டின்னா முழுக்க மூலிகை மாதிரி இருக்கும். அது வந்தோடனே அப்படி சீரகத்தை போட்டு இறக்கிட்டின்னு வச்சுக்க. அதுக்கப்புறம் ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. இதில் என்ன கொடுமைன்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஆமைன்னா ஒருத்தர் நம்ம இறங்கினோன்னா ஒரு தீவில் அதை கடலால் கூட்டிகிட்டு போய் இறக்குறாங்க. ஒரு தம்பி வந்து அண்ணா அங்கே பாருங்கன்றாப்புல. ஒருத்தர் ஒரு பரிசலில் போகிறாப்புல. என்னடா பரிசலில் போகிறார், நல்லா கவனிங்க வர அப்படின்னோடனே ஆமை ஓட திருப்பி போட்டு ஒரு ஆள் உட்காந்து அப்படி துடுப்பை போட்டு போயிட்டுருக்காப்புல. அப்போ எவ்வளோ பெரிய ஓடு இருக்குதுன்னு பாருங்கள். ஒவ்வொன்றும் ஒரு வீடு தண்டி நல்ல ஆழ்கடலுக்குள்ள பெரிய பெரிய ஆமைகளாக இருக்கும். அப்படி ஆமை போனவுடனே ஆமைக்கறி வந்துச்சான்னு கேட்டவில்ல. வரலைன்னா வந்தது. சாப்பிட்டு இந்த ஆமைக்கறி எப்படி இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தேன். அங்கே போய் சொல்லுங்க பாப்புல. எங்கள் ஆளுக்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது, அங்கே போய் சொல்லுங்கள் அப்படி சொல்லுவாள். எது ஒன்று சொன்னாலும் அங்கே போய் சொல்லுங்கள் அப்படி சொல்லுவாப்புல. இப்போ AK-74 பயிற்சி கொடுக்கும்போது இது ரஷ்யாவில் இருக்குது, அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்கிறாரு. இப்போ எனக்கு பயிற்சி கொடுத்து நான் போய் விளையாட்டாக்கி, அப்போ இந்தியாவிலே AK-74 சுட்ட ஒரு ஆள் நான் தான் இருக்கேனா அப்படின்னு. ஆமாம், அது இங்கே சொல்லாதீங்க, அங்கே வைத்து சொல்லுங்கன்னு. இங்கே வைத்து சொன்னேன், அதான் பிரச்சனையாக இருக்குது வைங்களுக்கு. உங்களுக்கு புரியுதா? ரொம்ப சாதாரணம். அதில் என்னென்னா, அண்ணன் என்ன கேட்டாங்க, ஏன் உங்கள் நாட்டில் இந்த ஆமைக்கறியை தடை பண்ணி வச்சுருக்காங்க? அந்த கறியில் இருக்க பிரச்சனை என்னென்னா, தொடர்ச்சியாக சாப்பிட்டிங்கன்னா சதை நார்களை இறுக்கிப்படும். அதனால் அங்கேயே 15 நாளைக்கு ஒரு தடவை, மாதம் ஒரு தடவை தான் பயிர்வாங்க, கொடுப்பாங்க இயக்கத்துக்குள்ளே. தொடர்ச்சியானன்னா என்னென்னா, டைட்டு தான், துப்பாக்கியை படக்குன்னு இயக்க முடியாது, வைக்க முடியாது, மசில் டைட்டான. இப்போ அர்னால்டுக்கும் புருஸ்லி ஜெட்லிக்கும் வித்தியாசம் இருக்குது. அவர் ஒரு பஞ்ச் அடிக்கிறதுக்கு கையை நீட்டுறதுக்குள்ள ஜெட்லி 4 பஞ்சு அடிச்சிருவாப்புல. மார்ஷல் ஆர்ட்டில் வேகம்தான் முக்கியம், உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ அதனால் ஒரு இராணுவ வீரனுக்கு வந்து எல்லா தசைநார்களும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், கொஞ்சம் இதாக இருக்கணும். இறுக்கமாக இருந்துச்சுன்னா கஷ்டம். அதனால் 15 நாளைக்கு ஒரு தடவை தான் கொடுப்பாங்க. அப்படி சாப்பிட்ட ஆள் நான். எல்லாம் ஆமைக்கறினா ஒரு அவ்வளோ கேவலமாக போச்சு. ஏன்னா இவங்களுக்கு நல்லா சமைப்பீங்க போலண்ணே, செய்முறையெல்லாம் சொல்கிறீங்க. தங்கச்சி உதவி இயக்குனராக வந்து சுற்றிக்கிட்டு இருக்கும்போது சோறாக்கி போட ஆளாக இருக்கும். நம்மளே சமைச்சு சாப்பிட்டுக்க வேண்டியது. நம்ம வைக்கிறதா சாம்பார், வைக்கிறதா ரசம். என்னடா தம்பி, நாங்கள்லாம் எப்படின்னா தங்கச்சி, நேரலை அடுப்பில் வச்சுட்டு அம்மாவுக்கு போட்டுறது. அம்மா மீன் அலசிட்டு, ஆமாப்பா அது போடுப்பா அம்மா இங்கே போயிடாது, இருக்கேன் பக்கத்தில் இருக்கேன், ஒன்றா சொல்லி செஞ்சுட்டு சாப்பிட்றேன். அப்படியே அம்மா வைக்கிற மாதிரியே இருக்கும்பாங்க. அம்மா தாண்டா வச்சது. அதுதான் அது நேரலையில் கேட்டு செய்ய வேண்டியதானடா தங்கச்சி. இன்றைக்கி தான் வலையொலியில் வந்துடுது எப்படி சமைக்கிறது. அண்ணா வணக்கங்கண்ணா. முதல்ல நான் சொல்ல வரும்போது காலம் தாழ்த்திய பிறந்தநாள் வாழ்த்துக்கண்ணே. சரி, நன்றி. ஆனால் CSKல 11 பேருமே தமிழ்னா விளையாட வைப்பேன் அப்படின்ட்டு ஆட்சியில் வந்தால் செய்வேன். நீங்கள் எந்த வகையில் எப்படி சாத்தியம்னு புரியல. ஏன்னா அதுவே ஒரு பொருளாதார. முதலாளி யாரு? நம்ம தமிழ் ஆள் தான். ஒரு முதலாளி. முதலாளி.
இப்போ ஒரு முதலாளி எடுத்தது வரும்போது ஒரு அரசு செய்யக்கூடாதா? என் பிள்ளைகளை விளையாட வைக்க முடியாதா? அதான் நான் எப்படி தமிழ்நாட்டு சாத்தியம்னு அணின்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் ஏன் அரசு நடத்தக்கூடாதா? நீ என்ன சாராயங்காய்ச்சி விற்கிற, அரசு சினிமா எடுக்கக்கூடாதா? நான் திரைப்படம் எடுப்பேன், அரசு தமிழ்நாடு திரைப்பட வளர்ச்சி கழகம்னு வச்சு படம் எடுக்கும்னா சிரிக்கிறீங்க. நீ உற்பத்தியாளனும் விற்பவனும் ஒரே இடத்துல இருக்கிறது சாராயம் ஒன்று தான். இவனே காய்ச்சுவான், இவனே விற்பான். ஆனால் விவசாயி அவனே உற்பத்தியாளன் விற்பனையாளனா இருக்க முடியாது. இப்போ அண்ணன் என்ன சொல்கிறேன், நான் திரைப்படம் எடுக்கிறேன்றேன், பாகுபலி 2000 கோடி வசூலுதிங்கிறான். அது ஒரு கற்பனை கதை. என் பாட்டன் தீரன், சின்னமலை, புலித்தேவன், மருதுவண்டி, அழகுமுத்துக்கோன்னு, வேலுநாச்சியார், இந்த வரலாற்று படங்கள் எடுத்தேன்னா எவ்வளோ சம்பாதிக்க முடியும்னு நினைக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு படிக்கிற ஆர்வம் குறைஞ்சி வச்சு, பார்க்குற ஆர்வம் கூடிருச்சு. வரலாற்றை எடுத்து வச்சேன்னா பதிவாயிருது, படமாயிருது. ஏன் அரசு திரைப்படம் தயாரிக்கக்கூடாது? அந்த நம்மளோட அந்த மாதிரி அண்ணன் என்ன சொல்கிறேன், நான் ஏன் என் பிள்ளைகளுக்கு வாய்ப்பு, விளையாட்டில் முன்னுரிமை, தமிழ்நாடு அணி, தமிழ்நாடு அரசின் அணி ஆடுது, என்ன உனக்கு பிரச்சனை? அவன் ஏழை எடுக்கிறான், நான் என் பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுத்து விளையாடுறா ஆடுறா அப்படின்னு அடிக்க சொல்லுவேன். என்ன இருக்குது இப்போ? அப்போ இந்த வருஷம் ஐபிஎல்ல நீங்கள் ஒரு டீம் வாங்குவீங்களாண்ணே? ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்கா? அவ்வளோலாம் காசு இல்லைடா, அரசு அமைச்சவரனே சொல்கிறேன். அரசு அமைச்ச உடனே என் பிள்ளைகளுடைய திறமையை நான் எப்படி அடையாளப்படுத்து? ஒரே ஒரு தங்கை கண்ணகி நகரில் கார்த்திகை அன்னைக்கு உலக புகழ் பெற்று எப்படி வர்றா? 150 கோடி மக்களில் ஒரு உசைன் போல்ட்டை உருவாக்க முடியாத நீ, வெண்கலப் பதக்கத்துக்கு ஒலிம்பிக்கில் பல்லளிச்சு வர்ற நீ என்னத்தை சாதிக்க போகிற சொல்லு? ஒரு உசைன் போல்ட்டு சொல்லு. நீ இந்த தனித்திறன் விளையாட்டுக்கு முன்னுரிமை கொடுக்காதனால அமெரிக்கா, சீனா, இது ரஷ்யாவோட நீ இப்போ ஒலிம்பிக்கில் பதக்கத்தை வெல்ல முடியல. கிரிக்கெட்டை கைவிட்ட எல்லா நாடுகளும் ஒலிம்பிக்கில் பதக்கத்தை குவிக்கும். ஜப்பான், அமெரிக்கா, ரஷ்யா, சீனா. இந்த நாட்டில் கிரிக்கெட் இருக்கா? கிரிக்கெட்டை கை வச்சிருக்க எல்லா நாடும் வெண்கல பதக்கத்து, வெள்ளி பதக்கத்து சீர்ச்சிக்கிட்டு வரும். நீ வேணா பார்த்துக்க. அவன் தனித்திறன் விளையாட்டுக்கு முன்னுரிமை கொடுப்பான், தனித்திறன் ஆற்றலுக்கு. நீ குழு விளையாட்டுக்கு முன்னுரிமை கொடுத்து நாசம் பண்ணுவேன். புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் அந்த அணியை நானே எடுத்து நடத்துகிறேன்டா, பாடுறா எங்கால் எப்படி ஆடுறான்னு. நீ தமிழ்நாட்டிலேருந்து ஒரு அணி வருதுங்க, பயங்கரமாக ஆடுறாங்கன்னு ஒரு தடவை வரட்டுமே, வரட்டுமே. நான் ஏன்டா ஜிஎஸ்கேன்னு பேர் வைக்கிறேன்? தமிழ்நாட்டு அணினே வச்சு விளையாட விடுவேன். என்னடா தம்பி?